தமிழகத்தின் அரசியல் வரலாற்றின் மிகப்பெரும் தலைமைகள் முத்துராமலிங்க தேவரும் கருமவீரர் காமராஜரும். ஆனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதல்தான் தமிழக அரசியலை மாற்றியுள்ளது. அந்த அரசியல் மாற்றம்தான் இன்று பெரும் சாதிய மோதல்களாக தொடர்கிறது. அன்று தேசியத்திற்காக முன்னெடுக்கப்பட்ட அரசியல் சாதிய அரசியலாக ஒடுக்கப்பட்டது. அதன் விளைவால் திராவிட கட்சிகள் தமிழகத்தை ஆளும் நிலை ஏற்பட்டு இருண்ட காலத்திற்கு தமிழினத்தை அழைத்துச் சென்றது. முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் முதலில் நண்பர்களாகத்தான் ஆரம்ப காலத்தில் இருந்தனர். ஆனால் காமராஜர் எடுத்த தவறான முடிவுகளும் அவருடைய பதவி ஆசையும் அவரை வேறு தளத்திற்கு அழைத்துச் சென்றது. முதுகுளத்தூர் தாலுகாவில் உள்ள சாயல்குடி என்னும் ஊரில் நடைபெற்ற விவேகானந்தர் வாசகசாலையின் அறிமுக விழாவில்தான் தேவரும் காமராஜரும் முதலில் சந்தித்துக் கொண்டனர். அந்த விழாவில் முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீக அரசியல் சொற்பொழிவு காமராஜரை மிகவும் கவர்ந்தது. அந்த விழாவில் நண்பர்களாக இருவரும் அறிமுகமாகி கொண்டனர். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் அரசியல் தளத்தில் இருவரும் ஒன்றாகவே பயணித்தனர். ஆங்கிலேயருக்கு எதிராக நிகழ்ந்த சுதந்திர போராட்டத்தில் கள்ளுக்கடை மறியல், ரேகை சட்டம் எதிர்ப்பு, ஜமீன்தாரிய முறை ஒழிப்பு, மக்களிடையே விடுதலை உணர்வு போன்ற பல போராட்டங்களை தேவர் மேற்கொண்டு சிறை சென்றார். அவருடைய கருத்துக்கள் மக்களிடையே தீவிரவாதத்தை உருவாக்குகிறது என்று சொல்லி முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்பூட்டுச் சட்டத்தை ஆங்கிலேய அரசு அமல்படுத்தியது. இந்தியாவிலேயே திலகருக்கும் தேவருக்கும் மட்டுமே வாய்ப்பூட்டுச் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. காமராஜரும் கள்ளுக்கடை மறியல், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பல போராட்டங்களை சந்தித்து காங்கிரசின் அடிமட்ட தொண்டனாக இருந்து சிறை சென்று வந்தார். அன்றைய காலத்தில் இரு பெரும் கட்சிகள் தமிழகத்தின் அரசியலை தீர்மானித்தது. காங்கிரஸ் கட்சி காந்தி, நேதாஜி என பல சுதந்திர போராட்ட தலைவர்களை ஒருங்கிணைத்து ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற துடிக்கும் அரசியல் தளம். நீதி கட்சி டி.எம். நாயரை தலைவராக கொண்டு ஜமீன்தார்களும் பெரும் பணக்காரர்களும் வணிக வியாபாரிகளும் அங்கம் வகித்து நடத்தப்பட்ட கட்சி. இந்த கட்சி ஆங்கிலேயர்களின் ஆட்சியை விரும்பும் கொள்கையுடன் தேச துரோக கட்சியாக இயங்கியது. இந்த கட்சியின் அண்ணாதுரை அன்று பெரும் பேச்சாளராக திகழ்ந்தார். அந்த காலத்தில் நீதி கட்சிக்கும் காங்கிரசுக்கும் மிக கடுமையாக போட்டி நடைபெற்று வந்தது. 1935-36 அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் காந்தியடிகள் தனது சார்பாக பட்டாபி சீதாராமையாவை நிறுத்த அவரை எதிர்த்து போட்டியிட்ட நேதாஜி அவர்களுக்கு முத்துராமலிங்க தேவர் ஆதரவு திரட்டினார். நேதாஜி வெற்றி பெற்றார். பட்டாபி சீதாராமையா தோல்வியை தழுவினார். நேதாஜியின் வெற்றியை காந்தியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் நேதாஜி தனது பதவியிலிருந்து விலகிக் கொண்டார். இந்த சம்பவம் காங்கிரஸ் கட்சிக்குள் பிரிவினையை உருவாக்கியது. 1936 விருதுநகர் ஜில்லா போர்டு தேர்தலில் போட்டியிட்ட காமராஜ் அவர்களின் வேட்பு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏனென்றால் அந்த காலத்தில் வயது வந்தோர் எல்லாம் ஓட்டு போட முடியாது. யாருக்கு சொத்து உள்ளதோ, யார் வரி செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் அன்று ஓட்டு போடவும் முடியும், வேட்பாளராக நிற்கவும் முடியும். காமராஜரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட செய்தி முத்துராமலிங்க தேவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த காலத்தில் நாடார் சமுதாயத்தினர் 190 பேர் நீதி கட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கும் அதன் தலைவர்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக திகழ்ந்தனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதி கட்சிக்கு எதிராக காமராஜர் காங்கிரஸ் கட்சியில் இருந்ததாலும் அவர் ஒரு ஏழை தொண்டர் என்பதாலும் காமராஜர் மீது முத்துராமலிங்க தேவருக்கு தனி மரியாதை இருந்தது. நாடார் சமுதாய பலத்துடன் நீதி கட்சியினர் போட்டியிடும் விருதுநகர் ஜில்லா போர்டு தேர்தலில் அவர்களை எதிர்த்து காமராஜரை வேட்பாளராக நிற்க வைக்க முத்துராமலிங்க தேவர் முடிவு செய்தார். எனவே தேவர் திருமகனார் காமராஜரின் தாயார் சிவகாமி அம்மையாரை நேராக சந்தித்து, உங்கள் மகனை நகரசபை தேர்தலுக்கு நிற்க வைக்கப் போகிறேன், உங்கள் பெயரில் உள்ள வீட்டை காமராஜர் பெயருக்கு எழுதி வையுங்கள் என்று கேட்டார். அதற்கு காமராஜரின் தாயார், ஐயா, எனக்கு இருப்பது ஒரே ஒரு வீடுதான், எனக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது, நானோ விதவை, எங்கள் சாதியில் ஒரு வீடாவது இருந்தால்தான் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பார். என் மகன் காமராஜ் வீட்டுக்கு உதவாத பிள்ளையாக போய்விட்டான். என் மகனை ஓட்டராக்க இந்த வீட்டை அவன் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு நானும் என் பொண்ணும் நடுத்தெருவில் நிற்க தயாராக இல்லை என்று காமராஜர் தாயார் முத்துராமலிங்க தேவரிடம் தெரிவித்தார். அதற்கு மேல் தேவர் எதுவும் யோசிக்காமல் ஒரு வெள்ளாட்டை வாங்கி அதற்கு விருதுநகர் முனிசிபாலிட்டியில் வரி செலுத்தி அதன் மூலம் காமராஜரை ஓட்டராக்கி தேர்தலில் நிறுத்தினார். அதன் பின்பு 1937 சென்னை மாகாண சட்டசபை தேர்தலில் நீதி கட்சியின் சார்பாக மன்னர் சேதுபதி போட்டியிடுகிறார். காங்கிரஸ் மேலிடத்தின் வலியுறுத்தலால் தன் சமுதாயத்தை சேர்ந்த சேதுபதி மன்னரை எதிர்த்து போட்டியிட்டு தனது முதல் தேர்தல் வெற்றியை பதிவு செய்கிறார் முத்துராமலிங்க தேவர். அதன் பிறகு நீதி கட்சியின் ஆதிக்கம் உள்ள பகுதிகளில் எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் செய்து காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற செய்தார். இதனால் நீதி கட்சியினர் தேவருக்கு எதிராக பல்வேறு இடையூறுகளை செய்தனர். மேலும் காங்கிரஸ்காரர்கள் நீதி கட்சியினரால் தாக்கப்பட்டும் மிரட்டப்பட்டும் வந்தனர். அவர்களின் பின்புலமாக ஆங்கிலேய அரசு இருந்ததனால் நீதி கட்சியின் ஆட்டம் அதிகமானது. அது மட்டுமல்லாமல் விருதுநகர் வட்டாரத்தில்
நீதி கட்சியினர் நடத்தும் அட்டூழியங்கள் தேவருக்கு தெரிய வந்தது. காங்கிரஸ் வேட்பாளர் காமராஜரை பட்டப்பகலில் விருதுநகர் பஜார் தெப்பக்குளம் ஓரமாக வீதியில் வேட்டியை அவிழ்த்துவிட்டு 2 சண்டியர்கள் காலால் வேட்டியை மிதித்து கொண்டனர். மற்ற 2 சண்டியர்கள் காமராஜர் மீது சாணி உருண்டைகளை எரிந்து அவமானப்படுத்தினர். அத்துடன் காமராஜருக்கு கொலை மிரட்டல் விடப்படுகிறது. உடனே தேவர் விருதுநகருக்கு வருகிறார். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா என்று காமராஜரை தேவர் கேட்கிறார். காமராஜர் கண்கலங்க நடந்த சம்பவத்தை கூறினார். அன்று இரவு விருதுநகரில் தேசபந்து மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் காமராஜருக்கு ஓட்டு கேட்டு தேவர் பேசிய போது, காமராஜர் ஒரு சாதாரண ஏழை தொண்டன் என்று இங்கே உள்ள நீதி கட்சிக்காரர்கள் நினைத்தால் அவர்களுக்காக நான் அனுதாபப்படுகிறேன். காமராஜருக்கு பின்னால் காங்கிரஸ் மகாசபை இருக்கிறது. அந்த மகாசபையில் எங்களைப் போல் எந்தவித தியாகத்திற்கும் தயாராக உள்ள கோடான கோடி பேர் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இரவோடு இரவாக காமராஜரை தூக்கி கொண்டு போய் கொலை செய்ய போவதாக கேள்விப்படுகிறேன். அது உண்மையானால் இங்கே உள்ள நீதி கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வி. ராமசாமி நாடாருக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். காமராஜர் மீது ஒரு துரும்பு படுமானால் நீங்கள் வீதியில் நிம்மதியாக நடமாட முடியாது. இரும்பு கவசம் போட்டுக்கொண்டுதான் நடக்க முடியும் என்று பேசினார். அந்த பேச்சுக்கு பின்னால் தேவருடைய ஆட்களால் தனது உயிருக்கு ஆபத்து வரலாம். நான் கிராமங்களுக்கு போய் ஓட்டு கேட்கும் பொழுது எனக்கு போலீஸ் பந்தோபஸ்து வேண்டும் என்று கலெக்டரிடம் வி. ராமசாமி நாடார் கேட்டார். ஆனால் கலெக்டரோ, தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு பந்தோபஸ்தாக போலீஸை அனுப்பினால் போலீஸை வைத்து நீங்கள் ஓட்டு கேட்பதாக தேவர் புகார் செய்வார், கோர்ட்டுக்கு போவார். எனவே போலீஸை அனுப்ப முடியாது என்று கூறி கலெக்டர் மறுத்துவிடுகிறார். ராமசாமி நாடார் கிராமங்களுக்கு போய் ஓட்டு கேட்க முடியாத நிலையில் போட்டியிலிருந்து விலகி கொண்டார். இவ்வாறு ராமசாமி நாடார் விலகியதை அடுத்து காமராஜரை தேர்தலில் நிற்க விடாமல் செய்ய சவுந்தரபாண்டி நாடார் என்பவர் இரவோடு இரவாக காமராஜரை பட்டிவீரன்பட்டிக்கு காரில் கடத்திச் சென்று கொன்று விடுவதாக மிரட்டப்படுகிறார். இதனை அறிந்த தேவர் விருதுநகர் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, எங்கள் வேட்பாளர் காமராஜரை சிலர் கடத்தி வைத்துள்ளனர். இந்த கூட்டம் முடிந்து நான் மேடையை விட்டு இறங்குவதற்குள் காமராஜர் இங்கு வர வேண்டும். இல்லையேல் அவரை அடைத்து வைத்திருப்பவர்கள் அதன் விளைவுகளை அனுபவிக்க வேண்டி வரும் என்று பேசினார். தேவரின் இந்த எச்சரிக்கைக்கு பயந்து காமராஜரை மேடை முன்பு கொண்டு வந்து நிறுத்தினர். அதன் பிறகு நடந்த தேர்தலில் காமராஜர் போட்டியின்றி வெற்றி பெற்று சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேவருடைய ஆதரவு மட்டும் அன்றைக்கு காமராஜருக்கு இல்லாமல் இருந்திருக்குமானால் காமராஜரை நீதி கட்சியினருடைய பெரும்புள்ளிகள் உயிரோடு விட்டு வைத்திருப்பார்களா என்பதே சந்தேகம்தான். அந்த அளவிற்கு ஆரம்ப காலத்தில் காமராஜருக்கு பக்கபலமாக முத்துராமலிங்க தேவர் இருந்தார். முத்துராமலிங்க தேவரின் தீவிர அரசியலால் நீதி கட்சி தோல்வியடைந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி கொடியை நாட்டியது. 1937 நடந்த சென்னை மாகாண சபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ராஜாஜி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். நீதி கட்சியின் தோல்விக்கு பிறகு ஈவே ராமசாமி நாயக்கர் அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1944 இது திராவிட கழகமாக மாற்றி தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்தார். நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியா முழுக்க காங்கிரஸ் வலுவாக இருந்தாலும் அதன் உட்கட்சிக்குள்ளேயே மோதல் ஆரம்பித்தது. காந்தியின் தவறான நடவடிக்கையால் நேதாஜியின் விடுதலை போர் தடைபட்டது. அதேபோல் ராஜாஜியின் அடக்குமுறையால் தமிழக தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தின் மீது அரசு துப்பாக்கி பிரயோகம் நடத்தியது. 40க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களுக்கு தலைவராக இருந்த முத்துராமலிங்க தேவரை காங்கிரஸ் அரசே கைது செய்து சிறையில் தள்ளியது. இப்படி காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்பட்ட மிதவாதிகள் தீவிரவாதிகள் மோதலின் விளைவால் 1939 காங்கிரஸ் கட்சிக்குள் ஃபார்வர்ட் பிளாக் என்னும் துடிப்பான இயக்கத்தை நேதாஜி தொடங்கினார். அதன் தென்மாகாண தலைவராக முத்துராமலிங்க தேவர் நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு 2ஆம் உலகப் போர் மூண்டது. அப்போது இந்திய மக்களின் இராணுவ உதவியை பிரிட்டிஷ் அரசு காங்கிரஸ் தலைவர்களிடம் கேட்டது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதில் ஈடுபட்டார். நமக்கு அதிர்ஷ்ட காலமும் வெள்ளையர்களுக்கு கஷ்டகாலமும் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் வெள்ளையரை எதிர்த்து போராடினால் நமக்கு முழு சுதந்திரம் நிச்சயம் என்று முழங்கினார். 2ஆம் உலகப் போரை தொடர்ந்து ஆங்கிலேய அரசு தங்களுக்கு எதிராக செயல்படும் தீவிர தேசபக்தர்கள் அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது. நேதாஜி வீட்டு காவலிலும் முத்துராமலிங்க தேவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள டோமோ சிறைச்சாலையிலும் அடைக்கப்பட்டனர். வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்ட நேதாஜி மாறுவேடத்தில் தப்பிச் சென்று இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்து வெள்ளையர்கள் மீது போர் தொடுத்தார். ஆனால் அவை சில காரணங்களால் தோல்வியில் முடிந்தது. 1945 ஆகஸ்ட் மாதம் நேதாஜி விமான விபத்தில் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு செப்டம்பர் மாதம் முத்துராமலிங்க தேவர் விடுதலை செய்யப்படுகிறார். தேவர் சிறையில் இருந்த அந்த 6 ஆண்டுகால இடைவெளியில் காமராஜருக்கு பல புதிய தலைவர்களுடான நெருக்கம் உருவானது. அதன் விளைவால் காங்கிரஸ் கட்சிக்குள்
காமராஜர் தனக்கென்று ஒரு கோஷ்டியை உருவாக்கினார். இதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவருக்கான தேர்தலில் காமராஜர் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் காமராஜருக்கும் ராஜாஜிக்கும் கடுமையான போட்டி நிலவியது. ராஜாஜியின் முந்தைய அரசியல் நடவடிக்கையால் கோபமடைந்திருந்த முத்துராமலிங்க தேவர் காமராஜரை வெளிப்படையாக ஆதரித்தார். காந்தியின் ஆதரவை ராஜாஜி பெற்றிருந்த போதும் முத்துராமலிங்க தேவரின் ஆதரவால் காமராஜர் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனக்கு ஏற்பட்ட பெருந்தோல்வியால் ராஜாஜி கட்சியை விட்டு விலகுகிறார். அதன் பிறகு 1947 இந்தியாவிற்கான சுதந்திரத்தை காங்கிரஸ் மிதவாதிகள் கையில் ஆங்கிலேயர்கள் ஒப்படைத்துவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறினர். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக நேரு பொறுப்பு வைத்தார். முதல் ஆளுநராக மவுண்ட் பேட்டன் என்ற வெள்ளைக்காரன் பதவி வைத்தான். இப்படி வெள்ளையனுடன் பல ஒப்பந்தங்கள் செய்து கொண்டுதான் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைத்தது. சுதந்திர இந்தியாவில் எதிர்க்கட்சி இல்லாத நிலையை உருவாக்க நேரு முயற்சி செய்தார். அதன்படி பல இடதுசாரி தலைவர்களை விலக்கி வாங்கினார். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையென்றால் சுடுகாடு என்று திராவிட தனிநாடு கொள்கையை வலுவாக பேசி வந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தனது கொள்கையை கைவிட்டு நேருவின் பக்கம் போய் சேர்ந்து கொண்டார். அப்படி முத்துராமலிங்க தேவருக்கும் தூது அனுப்பப்பட்டது. அதில் ஃபார்வர்ட் பிளாக்கை காங்கிரஸ் கட்சியுடன் இணைத்து கொள்ள வேண்டும், இதனை செய்தால் தேவருக்கு தமிழக முதல்வர் பதவி தருவதாக பேச்சுவார்த்தை நடந்தது. நேருவின் இத்தகைய வியாபாரத்தை முத்துராமலிங்க தேவர் மறுத்துவிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் தென்னகத்தின் பல்வேறு பிரச்சாரங்கள் மேற்கொண்டு காங்கிரசுடன் சேராத அளவிற்கு பல இடதுசாரி கட்சிகளை ஒன்று திரட்டுகிறார். இதனால் நேருவுக்கும் தேவருக்கும் அரசியல் யுத்தம் தொடங்கியது. இந்நிலையில் தேவர் 1949 நேதாஜியின் அண்ணன் சரத் சந்திர போஸ் மூலமாக சீனாவின் எல்லையை கடந்து சென்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை சந்திக்கிறார். அதன் பிறகு 1951 நேதாஜி ஜெயந்தி அன்று மதுரை தமுக்க மைதானத்தில் பேசிய தேவர் நேதாஜி உயிருடன் இருக்கிறார் என்றும் அவர் விமான விபத்தில் இறந்ததாக சொல்லப்படுவது பொய் என்றும் பகிரங்கமாக அறிவித்தார். தேவரின் இந்த நடவடிக்கை நேருவை கோபப்படுத்தியது. நேதாஜி இந்தியா வந்தால் அது தனது அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும் என்றும் ஆங்கிலேயருடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும் நேரு கருதினார். 1952 சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது காங்கிரஸை வீழ்த்த தேவர் பல எதிர்க்கட்சி இயக்கங்களை காங்கிரசுக்கு எதிராக திருப்பி தேர்தலை சந்தித்தார். முடிவில் சென்னை மாகாணத்தில் உள்ள 375 தொகுதிகளில் 152 தொகுதியில்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மீதி 223 தொகுதிகளில் காங்கிரஸை எதிர்த்து நின்றவர்கள் வெற்றி பெற்றனர். இதனால் சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. எனவே சென்னை மாகாணத்தில் எதிர்க்கட்சி அரசமைக்க முத்துராமலிங்க தேவர் வியூகம் வகுத்து செயலாற்றினார். காங்கிரசுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்பட்டதை கண்ட காமராஜர் என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய எதிரியான ராஜாஜியிடமே சென்று நீங்கள்தான் சென்னை மாகாணத்தின் காங்கிரஸை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறார். முன்பு காங்கிரஸ் தலைவர் தேர்தலின் போது காமராஜர் ராஜாஜியை எதிர்த்துவிட்டு இப்போது அவரிடமே மண்டியிடுகிறார். இதனால் ராஜாஜி நேரடியாக களத்தில் இறங்கி சதி செய்ய ஆரம்பித்தார். அதன்படி ராஜாஜி வசம் 152 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர். ஆனால் எதிர்க்கட்சியில் 168 உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தது. இந்த சூழ்நிலையில் ராஜாஜியின் குறுக்கீட்டால் காங்கிரஸ் கட்சி தமிழக மந்திரி சபையை அமைத்தது. அப்போது 168 உறுப்பினர்கள் பெரியதா 152 உறுப்பினர்கள் பெரியதா என்று கவர்னரை கேட்டதற்கு 152 தான் பெரியது என்று கூறினார். அதற்கு அவரால் சொல்லப்பட்ட காரணம் ஒரே கட்சி சின்னத்தில் வெற்றி பெற்ற 152 காங்கிரஸ்காரர்கள் இருந்ததுதான் என்றார். இது அன்று நடந்த மாபெரும் அரசியல் மோசடி. எப்படியோ அரசியல் சூழ்ச்சியால் காமராஜர் ராஜாஜி ஆகிய இருவரும் தமிழகத்தை கைப்பற்றி கொண்டனர். இது நமது நேரு மாமாவுக்கு பெரும் கொண்டாட்டமாக அமைந்தது. இந்த அரசியல் சம்பவம் தேவரையும் காமராஜரையும் மறைமுகமாக எதிரியாக்கியது. அதன் பிறகு தமிழக முதல்வரான ராஜாஜி குலக்கல்வி திட்டம் மற்றும் தமிழினத்திற்கு விரோதமாக பல காரியங்களை செய்து வந்தார். இதனை கண்டித்தும் எச்சரித்தும் எதிர்க்கட்சியினருடன் முத்துராமலிங்க தேவர் ராஜாஜிக்கு நெருக்கடி கொடுத்தார். அதுவும் தமிழக மக்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. இதனால் ராஜாஜி தனது தமிழக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்தார். இந்த சந்தர்ப்பத்தை வைத்துக்கொண்டு காமராஜர் தான் எப்படியாவது முதல்வராகிவிட வேண்டும் என்று பல குறுக்கு வழியில் முயற்சி செய்தார். அப்படி அவர் தேர்ந்தெடுத்த வழிதான் பிராமணர் பிராமணர் அல்லாதோர் என்ற பிரிவினை. முன்பு காங்கிரஸ் கட்சிக்கு ஆபத்தான சூழ்நிலையில் ராஜாஜி என்ற பிராமணரிடம் காமராஜர் சரணடைந்து விட்டு இப்போது அதே பிராமணரின் காலை வாரி விடுவதற்காக பிராமணர் பிராமணர் அல்லாதோர் என்ற பிரிவினையை காமராஜர் கையில் எடுக்கிறார்.
இதன் மூலம் ஈவே ராமசாமி நாயக்கர், அண்ணாதுரை போன்ற பல எதிரணியின் ஆதரவையும் காமராஜர் பெற்றார். இறுதியில் காமராஜருக்கு ஆதரவு கேட்க வேண்டிய தலைவர் ஒருவர்தான் பாக்கி. அவர்தான் முத்துராமலிங்க தேவர். மற்ற தலைவர்களை தானே நேரடியாக பேசி ஆதரவு பெற்ற காமராஜர் தேவரிடம் நேரடியாக வந்து ஆதரவு கேட்காமல் வரதராஜ நாயுடுவை தான் தேவரை சந்திக்க ஏற்பாடு செய்யும்படி அனுப்புகிறார். அதன் காரணம், வரதராஜ நாயுடு காமராஜருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் அவர் தேவருக்கும் நெருங்கிய நண்பராக நீண்ட காலமாக இருந்ததனால் காமராஜர் நாயுடுவை அனுப்பி வைத்தார். நாயுடு தேவரை சந்தித்து விவரம் ஏதும் கூறாமல் தங்களை காமராஜர் சந்திக்க விரும்புகிறார், எப்போது எந்த இடத்தில் சந்திக்கலாம் என்று கேட்டு வரச் சொன்னார். உடனே முத்துராமலிங்க தேவர், உங்களைப் போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் காமராஜரை வீடு தேடி போய் பார்க்கிற அளவிற்கு வந்துவிட்டீர்கள். ஆனால் அடியேன் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அதற்காக காமராஜர் இன்றைக்கு இருக்கும் நிலைமையில் என்னை வந்து பார்க்கச் சொல்லுங்கள் என்று அகம்பாவமான பதிலை சொல்லவும் நான் தயாராக இல்லை. அவரும் என்னை வந்து பார்க்க வேண்டாம், நானும் அவரை போய் பார்க்க வேண்டாம். இரண்டுக்கும் பொதுவில் சென்னையில் உள்ள உங்கள் வீட்டில் சந்திப்போம் என்று சொன்னார். பின்பு மறுநாள் சந்திப்பதென்றும் மதியம் நாயுடு வீட்டில் தேவரும் காமராஜரும் விருந்து சாப்பிட்டுவிட்டு பேசுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி வரதராஜ நாயுடு வீட்டில் தேவருக்கும் காமராஜருக்கும் விருந்து நடந்தது. விருந்து முடிந்ததும் தேவர் ஒரு இருக்கையிலும் தேவருக்கு எதிர்ப்புறமுள்ள இருக்கையில் காமராஜரும் நாயுடுவும் அமர்ந்தனர். சிறிது நேரம் யார் பேச்சை தொடங்குவது என்பதில் தயக்கம் ஏற்பட்டு அமைதி நிலவியது. அப்போது, என்ன நாயுடு அவர்களே, ஏதோ பேச வேண்டும் என்கிறீர்கள், எதுவும் பேசாமல் இருந்தால் எப்படி என்று தேவர் சொன்னதும் அதற்கு நாயுடு, சென்னை மாகாணம் தனியாக தமிழர்களை மட்டும் கொண்ட மாகாணமாக அமைக்கப்பட்டு விட்டதால் புதிய மந்திரி சபை அமைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அப்படி அமைக்கப்படும் மந்திரி சபை பிராமணர் அல்லாதோர் மந்திரி சபையாக காமராஜர் அமைக்க விரும்புகிறார். அதற்கு தங்கள் கருத்தை கேட்கத்தான் இந்த சந்திப்பு என்றார். அதற்கு தேவர், இதை யார் தலைமையாக வைத்து அமைக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார். உடனே நாயுடு, யாரை தலைவராக வைத்து அமைக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று தேவரிடம் கேட்டார். தேவர் கொஞ்சமும் யோசிக்காமல், வடக்கே இருந்து தலைவர்கள் வருகிற போது காமராஜருக்காக தாங்கள் தானே பேசுகிறீர்கள், உங்களை வைத்துதானே எல்லாவித ஆங்கில கடிதங்களையும் காமராஜர் எழுதுகிறார், நீங்களும் பிராமணர் அல்லாதவர் தானே, உங்கள் தலைமையிலேயே இந்த காரியத்தை செய்யலாமே என்றார். தேவருடைய பதில் நாயுடுவை அதிர்ச்சியாக்கியது. அதற்கு நாயுடு, காமராஜர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்புகிறார், அதற்கு உங்களது ஆதரவு வேண்டும் என்பதற்காக தான் இந்த சந்திப்பு என்றார். அப்போது தேவர் காமராஜரை பார்த்தார். காமராஜரும் ஆம் என்பது போல தலையை அசைத்தார். முந்தைய அரசியல் காலங்களில் காமராஜரின் பச்சோந்தித்தனமான அரசியல் நடவடிக்கையை மனதில் வைத்திருந்த முத்துராமலிங்க தேவர் உடனே எழுந்து நின்று, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியோடு காமராஜர் நின்றால் அடியனுக்கு ஆட்சேபனை இல்லை, அதை விடுத்து முதல்வர் பதவிக்கு காமராஜர் ஆசைப்பட்டால் அது நல்லதல்ல, இதெல்லாம் படித்தவர்கள் உட்கார்ந்து நிர்வாகம் பார்க்கிற இடம் என்று சொல்லிவிட்டு நாயுடுவை பார்த்து நான் வருகிறேன் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் தான் முதலமைச்சராவதை ஏற்றுக்கொண்டனர். தேவர் ஒருவர் மட்டும் ஏற்கவில்லை என்று அன்றைக்கே காமராஜர் தேவர் மீது பகைமையை உண்டாக்கினார். காமராஜரின் அரசியலை சற்று நுட்பமாக யோசித்தால் அவருடைய செயல்பாடுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சத்தியமூர்த்தி ஐயர் என்ற பிராமணரை அரசியல் குருவாகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக அரசியலில் வளர்ந்த காமராஜர் பிராமணர் அல்லாதோர் என்ற பிரச்சனையை கிளப்பியது தான் எப்படியும் முதலமைச்சராக வந்துவிட வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர வேறு எந்த தேசிய கண்ணோட்டமும் அதில் இல்லை. இந்த தருணத்தில் தேவருடைய ஆதரவு காமராஜருக்கு இல்லாத போதிலும் ராஜாஜி மீதுள்ள மக்களின் அதிருப்தி காமராஜருக்கு மிகவும் சாதகமாக இருந்தது. இதன் காரணமாகவே 1953 தமிழக முதல்வர் பதவியை காமராஜர் கைப்பற்றினார். இந்த பதவி மக்களால் நேரடியாக ஓட்டு போட்டு காமராஜரை முதல்வராக்கவில்லை, குறுக்கு வழியில் காமராஜருக்கு முதல்வர் பதவி கிடைத்தது. இன்றைய தமிழக அரசியலில் மக்கள் தேர்ந்தெடுக்காமல் அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்தி OPS EPS ஆகிய இருவரும் முதல்வர் பதவிக்கு எப்படி வந்தார்களோ அதே போல ஒரு அரசியல் சூழ்நிலையில்தான் காமராஜர் அன்று முதல்வரானார். காமராஜர் முதல்வரான நேரத்தில் மத்திய அரசின் 5 ஆண்டு திட்டம் அமலில் இருந்தது. அதன் ஊடாக இந்தியா முழுவதும் கல்வி திட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஏற்கனவே ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்தால் கோபத்தில் இருந்த மக்களை சமாதானப்படுத்த புதிய கல்வி திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தார். முன்பு சென்னையில் அமலில் இருந்த மத்திய உணவு திட்டத்தை தமிழகம் முழுக்க விரிவுபடுத்தினார். ஒரு பக்கம் மக்களை கவரும்படி காமராஜர் அரசியல் செய்தாலும் கூட மறுபக்கம் வணிக முதலாளிகளுக்கு தமிழகத்தை குத்தகைக்கு கொடுத்து கொண்டு இருந்தார். 1953 1957 வரையிலான காலங்களில்
காமராஜரால் பல்வேறு அரசியல் துரோகங்கள் நடைபெற்றது. கள்ள நோட்டு அடித்தல், கள்ள மார்க்கெட் சந்தை, உணவு கலப்படம், பண ஊழல், மாநில எல்லை பிரச்சனையில் செய்த துரோகங்கள் என பல்வேறு அரசியல் சீர்கேடுகள் நடந்தது. காமராஜரின் இந்த அரசியல் அயோக்கியத்தனத்தை பல்வேறு மேடைகளில் முத்துராமலிங்க தேவர் நேரடியாகவே கண்டித்து பேசினார். தமிழக எல்லை சீரமைப்பின் போது காமராஜர் தன்னுடைய நாடார் சாதியினர் வாழும் கன்னியாகுமரி, நாகர்கோவில் பகுதியை தமிழகத்துடன் இணைத்தார். ஆனால் அவர் சாதியினர் வாழாத பீர்மேடு, தேவிக்குளம், மூணாறு, முல்லைப்பெரியாறு போன்ற தமிழர் பகுதிகளை தமிழகத்துடன் இணைக்காமல் கேரளாவிற்கே விட்டு கொடுத்தார். தமிழக எல்லை மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாப்போசியுடன் முத்துராமலிங்க தேவர் இணைந்து கொண்டு காமராஜர் நடவடிக்கையை எதிர்த்தனர். அதன் பிறகு விருதுநகர் நாடார் சமுதாய வியாபாரிகள் மூலமாக கள்ள நோட்டு அச்சடிக்கப்படுவதாகவும் அதற்கு காமராஜர் உடந்தையாக இருந்து வருவதாக தேவர் பல பொது மேடைகளில் கண்டித்து பேசினார். தேவரின் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து KR நல்லசிவம் அவர்கள் சட்டசபையில் காமராஜரிடம் கேள்வி எழுப்பினார். ஆனால் அதற்கு காமராஜர் தகுந்த பதிலளிக்கவில்லை. அன்று காமராஜர் யோக்கியராக இருந்திருந்தால் தன் மீது பொய் குற்றச்சாட்டுகளை தேவர் பரப்புகிறார் என்று சொல்லி அவர் மீது அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்க வேண்டும். ஆனால் காமராஜரோ மௌனமாக இருந்தார். இந்நிலையில் 4 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளுடன் விருதுநகரைச் சேர்ந்த நாடார் வியாபாரி நாராயணசாமி என்பவர் கைது செய்யப்படுகிறார். ஆனால் அவரை காமராஜர் சிபாரிசு செய்து அந்த வழக்கின் மீது மேல் நடவடிக்கை எடுக்க முடியாதவாறு செய்து அந்த நாடார் வியாபாரியை விடுவிக்கிறார். இது குறித்து சட்டசபையில் கேட்டதற்கு இந்த கேஸை மேற்கொண்டு நடத்த முடியவில்லை என்று கூறி அந்த வழக்கை மூடி மறைத்து விடுகிறார் காமராஜர். அப்போது காமராஜருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு அணி உருவானது. அந்த எதிர்ப்பு அணியானது காமராஜரின் ஊழல் பெருகிய காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சீர்திருத்த காங்கிரஸ் என்ற பெயருடன் ஜனநாயக காங்கிரஸ் என்ற புதிய கட்சி உருவானது. இந்த கட்சியை முத்துராமலிங்க தேவர் தலைமை வகித்து வழிநடத்தினார். 1957 நடந்த தேர்தலில் காமராஜருக்கு எதிராக பல்வேறு அணியினர் போட்டியிட்டனர். அந்த தேர்தல் சமயத்தில் பேசிய முத்துராமலிங்க தேவர், வருகிற தேர்தலில் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்காமல், தேர்தல் சட்டத்தை மீறாமல், அதிகார துஷ்பிரயோகம் செய்யாமல் தனது சொந்த தொகுதியாகிய சாத்தூர் தொகுதியில் காமராஜர் நின்றால் அவரை நாங்கள் தோற்கடிப்போம், இல்லையேல் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று பகிரங்க சவால் விடுத்தார். இந்த சவால் நாட்டின் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பத்திலேயே சூடுபிடித்தது. தமிழகத்தில் ஓட்டுக்கு காசு கொடுக்கும் முறை முதலில் கொண்டு வந்தது காமராஜர் தான். இது அவரின் வரலாற்று சாதனைகளில் ஒன்று. அப்படி காசு கொடுத்துதான் காமராஜர் 1957 தேர்தலில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் வெறும் 3000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் காமராஜர் வெற்றி பெறுகிறார். 50 இடங்களில் போட்டியிட்ட திமுக 15 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. 80 இடங்களில் போட்டியிட்ட தேவர் ஆதரவு பெற்ற ஜனநாயக காங்கிரஸ் கட்சி 26 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை அடைந்தது. காமராஜருக்கு எதிராக ஜனநாயக காங்கிரஸ் என்ற கட்சி தேவர் உருவாக்கிவிட்டதால் காமராஜர் முதல் நேரு வரை தேவர் மீது பெரும் கோபத்தில் இருந்தனர். அதுவும் தேவர் தலைமையின் கீழ் நின்றவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பல ஆண்டுகள் சிறை தண்டனை அடைந்த வீரர்கள், மிகவும் படித்த படிப்பாளிகள், பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள், தமிழகம் முழுவதும் ஆட்டி படைக்கக்கூடிய செல்வாக்கு பெற்ற தலைவர்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரும் தேசிய சக்தி ராஜாஜியின் மறைமுக ஆதரவுடன் தேவர் தலைமையில் இயங்க தொடங்கிவிட்டதால் 1962 தேர்தலில் காங்கிரஸ் பிழைக்குமா என்ற கேள்வி காமராஜரின் உள்ளத்திலேயே எழுந்தது. அதனால் தேவருடைய செல்வாக்கை எப்படியும் அடக்கி ஒடுக்க காமராஜரும் நேருவும் முடிவுக்கு வந்தனர். 1957 நடந்த இந்த தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் ஃபாரூக் பிளாக் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் தோற்று போனது. அதனால் முதுகுளத்தூர் தாலுகாவில் பல்வேறு கிராமங்களில் காங்கிரசுக்கும் ஃபாரூக் பிளாக்குக்கும் மோதல் ஏற்பட்டது. அதனை பயன்படுத்தி கொண்டு முதுகுளத்தூர் கலவரம் என்ற மாபெரும் சாதிய படுகொலையை காமராஜர் அரசு செய்து காட்டியது. இமானுவேல் சேகரன் என்ற பல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவரை பலிகடாவாக்கி அதன் மூலம் தேவர் மீது சாதிய சாயம் பூசப்பட்டது. தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய சாதிய மோதல்களாக இந்த முதுகுளத்தூர் கலவரம் பார்க்கப்படுகிறது. ஒரு தாய் மக்களாக வாழ்ந்த பல்லரும் மறவரும் இன்று வரை எதிரிகளாக வாழ்ந்து வருகின்றனர். உண்மையில் இமானுவேல் சேகரை கொலை செய்தது யார் என்று ஒரு தனி காணொளியை அடுத்து வெளியிடுகிறோம். இந்த முதுகுளத்தூர் கலவரம் மூலமாக லாபம் அடைந்தது காமராஜரும் நேருவும் தான். இமானுவேல் கொலைக்கு குற்றவாளியாக கருதி சிறை வைக்கப்பட்ட தேவர் 15 மாதங்கள் கழித்து இந்த கொலைக்கும் தேவருக்கும் எல்லளவும் தொடர்பு இல்லை என்று கூறி விடுதலை செய்யப்பட்டார். முத்துராமலிங்க தேவர் சிறையில் இருந்து வந்த பிறகு வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. தேவரின் இந்த நிலைக்கு காமராஜரின் காங்கிரஸ் செய்த சதி என்று ஃபாரூக் பிளாக் தொண்டர்கள் கருதினார்கள்.
1959ஆம் ஆண்டு அரசியலிலிருந்து விலகியிருந்த ராஜாஜி களத்திற்கு வந்தார். அதுவும் சுதந்திரா கட்சி என்ற புதிய கட்சியை உருவாக்கி காமராஜரின் காங்கிரஸை எதிர்க்க தயாரானார். ராஜாஜியே காங்கிரஸை எதிர்த்தது மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. ராஜாஜியின் சுதந்திரா கட்சியுடன் ஜனநாயக காங்கிரஸ் கட்சியானது முத்துராமலிங்க தேவர் தலைமையில் ஒன்றாக இணைந்தது. இவ்வாறு காமராஜருக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கப்பட்டது. ஆனால் தேவரால் தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியாத அளவிற்கு அவரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. இன்று இருக்கும் சமூக வலைதளங்கள், செய்தி ஊடகங்கள் என மக்களை தொடர்பு கொள்வதற்கான வசதிகள் அன்றைய காலத்தில் இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் மட்டுமே நாட்டில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பாமர மக்களால் தெரிந்து கொள்ள முடியும். தேவரின் உடல்நல பாதிப்பினால் பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாத நிலைமை காமராஜருக்கு சாதகமாக அமைந்தது. 1962 நடந்த தேர்தலில் காமராஜரை வெற்றி பெறுகிறார். தேர்தல் முடிவு அறிந்த முத்துராமலிங்க தேவர் இந்த தேர்தலில் காங்கிரஸ் தப்பித்தாலும் வருங்கால தேர்தலில் தப்பிக்க முடியாது என்று கூறினார். என்னதான் காமராஜர் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவருக்கு எதிரான மக்களின் குரல் அணையவில்லை. தேவரின் உடல்நிலையை அறிந்த காமராஜர் அவரின் இறுதி காலத்தில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து 1963 அக்டோபர் 2ஆம் தேதி தனது முதல்வர் பதவியை பக்தவச்சலத்திடம் கொடுத்துவிட்டு காமராஜர் நேருவிடம் அடைக்கலம் புகுந்தார். 1963 அக்டோபர் 29ஆம் தேதி அதிகாலையில் முத்துராமலிங்க தேவர் மரணமடைந்தார். அவருடைய உடல் அக்டோபர் 30ஆம் தேதி அவரது பிறந்தநாள் அன்றே வள்ளலார் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது. தேவரின் இறப்பிற்கு அனைத்து தலைவர்களும் இரங்கல் விடுத்தனர், பெரியார் உட்பட. அப்போது காமராஜரும் தனது இரங்கலை செய்தியாக வெளியிட்டார். ஆனால் தேவரின் இறுதிச் சடங்கு நிகழ்வில் காமராஜர் கலந்து கொள்ளவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் தேவர் தனக்கு உதவியாக இருந்து தம்மை வளர்த்து விட்டதை காமராஜர் மறந்துவிட்டார் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. தேவரின் மரணத்திற்கு பிறகு தமிழக மக்கள் காமராஜர் மீதும் அவருடைய காங்கிரஸ் அரசின் அக்கிரமத்தின் மீதும் தீராத பகை கொண்டிருந்தனர். 1967 தமிழகத்திற்கு தேர்தல் வந்தது. அப்போது ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக இருந்த முக்கிய தேவர் புதிய கூட்டணியை அமைத்தார். அந்த கூட்டணியில் திமுகவை சேர்ந்த அண்ணாதுரையும் முக்கிய பங்கு வகித்தார். தேவரை மாய்த்த காங்கிரசுக்கு உங்கள் ஓட்டா என்று தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டது. தேவரின் மறைவுக்கு காரணம் காமராஜர் என்று பெரும்பான்மை மக்கள் புரிந்து கொண்டனர். காங்கிரஸ்காரர்களே, உண்மையான தேசபக்தர்களுடைய உள்ளத்தை எல்லாம் புண்படுத்திய நீங்கள் வருங்கால தேர்தல்களில் இளம் பிள்ளைகளால் தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுவீர்கள் என்று முத்துராமலிங்க தேவர் பல மேடையில் சொன்னது 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பலித்தது. சிசுபாலனை வதம் செய்வது போல தேவரை வதம் செய்வோம் என்று பேசிய பக்தவச்சாலம் படுதோல்வி அடைந்தார். இனக்கலவர தீயை மூட்டிவிட்டு முதுகுளத்தூரில் குளிர்காய நினைத்த காமராஜரும் கக்கனும் இளம் பிள்ளைகளால் தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டனர். அதிலும் காமராஜர் தனது சொந்த தொகுதியில் ஒரு இளைஞனால் தோற்கடிக்கப்பட்டு வீழ்ந்தார். காமராஜருக்கு உடை கொடுத்து, உணவு கொடுத்து, ஓட்டராக்கி அரசியலில் ஆளாக்கியவர் முத்துராமலிங்க தேவர் என்பது காமராஜரின் ஆரம்பகால அரசியல் வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். வளர்ந்த கிடா மார்பிலையே பாய்வது போல தேவர் மீது காமராஜர் பாய்ந்தார். அதன் பலனை காமராஜர் அனுபவித்தார். 1967ஆம் ஆண்டு தேர்தலில் ஆட்சியை பறிகொடுத்து விட்டு வீதியிலே நின்றார். அப்புறம் கோட்டை பக்கம் தலை வைத்து கூட காமராஜரால் படுக்க முடியவில்லை. காமராஜர் தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் சரித்திரம் முடிந்துவிட்டது. தற்போது வரை காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் கால் ஊன்ற முடியவில்லை. காரணம் தேவருக்கு செய்த துரோகம். காமராஜர் தோல்விக்கு பிறகு அண்ணாதுரை தமிழக முதல்வரானார். தமிழகத்தின் இருண்ட காலம் திராவிட கட்சிகள் மூலமாக நீடித்து வருகிறது இன்று வரை.